ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாள் பெண்டகோஸ்ட் சண்டே என்று சொல்லப்படுகிறது. இந்த பெண்டகோஸ்ட் என்றது நமக்கு எல்லாருக்கும் இந்த நாட்களிலே அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் முதல் 4 வசனங்களில் நாங்கள் வாசித்தபடி பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்கள் மேலும் சீஷர்கள் மேலும் அங்க 120 பேர் கூடியிருக்கும் பொழுது வந்து இறங்கின நாளை குறிக்கின்ற ஒரு நாளாக அது கருதப்பட்டாலும் கூட இந்த பெந்தகோஸ்தே என்று சொல்லப்படுகிறது ஒரு பழைய ஏற்பாட்டின் ஒரு பண்டிகையாக இருக்கின்றது. 7 விதமான பண்டிகைகள் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே அறுப்புக்கால பண்டிகை என்று த ஃபீஸ்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட் என்று ஒரு பண்டிகை இருக்கிறது. அதாவது முதற் பலன்களின் பண்டிகை. அதாவது அறுவடை தொடங்கின உடனே முதல் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த முதலாவது அந்த அறுவடை எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கொண்டு போய் அசைவாட்டுவார்கள். அது தொடங்கி சரியாக 7 வாரங்களும் ஒரு நாளும் முடிந்த உடனே வருகிறது தான் பெண்டிகோஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற 7 வாரங்களின் பண்டிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பெண்டகோஸ்ட் என்றது 50 என்பதை குறிக்கும். அது ஒரு பழைய ஏற்பாட்டு ஒரு பண்டிகையின் நாள். அப்ப புதிய ஏற்பாட்டிலே இது எங்க வந்தது என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அது சரியாக அந்த அசைவாட்டும் அதாவது முதற் கனிகளின் பண்டிகையின் நாளிலேதான் ஆண்டவருடைய அந்த உயிர்த்தெழுதல் நடைபெற்றதாலே அதிலிருந்து சரியாக 50 நாட்கள் கழித்து 7 வாரங்களும் ஒரு நாளும் கழித்து வருகின்றது தான் பெந்தகோஸ்தே நாள். அது உண்மையில் ஒரு பழைய ஏற்பாட்டின் பண்டிகை நாள். அந்த நாளிலே இவர்கள் எல்லாரும் மேல் அறையிலே 120 பேர் கூடியிருக்கும் பொழுது இந்த ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தின்படி அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் ஒரு அடையாளத்தோடு வந்து இறங்கினார். எப்படி என்றால் ஒரு மிகுந்த பலத்த சத்தம் உண்டாகி ஒரு பெரிய முழக்கம் உண்டாகி வானத்திலிருந்து அந்த முழக்கம் பலத்த ஹார்ட் அடிக்கிற முழக்கம் போல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தோடு அக்கினி மயமான நாவுகளை போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு மேல் இறங்கியது. அந்த இடத்துல பாருங்க ஒரு பெரிய ஒரு அசைவு, பெரிய ஒரு சத்தம், ஒரு கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு விதமான ஒரு காட்சி. அக்கினி மயமான அந்த நாவுகள் அவர்கள் மேல் இறங்கினது. அது மட்டும் இல்லாம அவர்கள் எல்லாரும் ஆண்டவர் அவரவருக்கு கொடுத்திருந்த வரத்தின்படி அவர்கள் அங்கே ஆண்டவருடைய வசனங்களை அங்கே அந்நிய பாஷை மூலமாக அவர்கள் பேச ஆரம்பித்தார். அப்ப நமக்கு பெந்தகோஸ்ட் உடனே ஞாபகத்துக்கு வாரது அதுதான். ஆவியானவர் இறங்குறார், பலத்த காற்று வீசுது, பெரிய ஒரு spectacular things are happening, people are speaking in tongues and there's a lot of things, lot of activities started taking place. பேதுரு போய் அங்க பேசுறார், ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், 3000 பேர் வருகிறார்கள், ஞானஸ்நானம் நடக்கிறது. சோ பெந்தகோஸ்தே நம்முடைய மனதுக்கு வருகிறது அதுதான். ஆனா நாங்க ஆரம்பித்து பார்க்கும் பொழுதோ அந்த பெந்தகோஸ்தே நாளுக்கு முதல் ஆண்டவர் சரியா ஒரு வாரத்துக்கு முதல் ஒரு காரியம் சொல்லியிருந்தார். என்னது? 40வது நாள் அந்த அசென்ஷன் சண்டே லாஸ்ட் வீக் நாங்க ஒருவேளை செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம். அப்ப ஆண்டவர் அந்த ஒலிவ மலையில அவர் அங்க மேல போகும் முன்பதாக சீஷர்களோடு பேசும் பொழுது சீஷர்கள் அவரிடத்துல கேட்டாங்க, என்ன ஆண்டவரே நீங்க இப்ப உயிரோட இருக்கிறீங்க தானே, நாங்க நினைச்சோம் நீங்க செத்து போனீங்க, இப்ப நீங்க உயிரோட இருக்கிறதால இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி வைக்கிறோம், நீங்க மேசியா தானே, மேசியா எதற்கு வருவார்? மேசியா எங்களை எல்லாம் இந்த கட்டுப்பாட்டுக்குள் இருந்து இந்த ரோம அதிகாரத்தின் ரோம சாம்ராஜ்யத்தின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலையாக்கிறதுக்கு தானே நீங்க வந்தீங்க, அது எப்ப நடக்கும்? ஓகே, எப்ப அது நடக்கும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்? அவர் சொன்னார், இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நாட்களும் காலங்களும் தேவனுடைய பிதாவின் கரத்தில் தான் இருக்கிறது. ஆகையினால don't ask any time related question, that entirely belongs to the Father. ஆனா ரோம ராஜ்யத்துக்குள்ள நீங்க இருப்பீங்களோ, வேற எந்த விதமான கஷ்டத்துக்குள்ள இருப்பீங்களோ, துன்பத்துக்குள்ள இருப்பீங்களோ, வேதனைக்குள்ள இருப்பீங்களோ, அதுக்கு எப்ப முடிவு வரும் என்பதற்கெல்லாம் ஆன்சர் தேவனிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் அப்படித்தான் அவர் ஆரம்பிக்கிறார். ஆனால் என்ன நடக்கிறது? ஆனால் பரிசுத்த ஆவி உங்களுக்கு வருவார்.
In spite of everything that your expectation or your disillusionment or your frustration, I assure you only one thing for sure, the Holy Spirit will come upon you. And that answer. எப்ப ஆண்டவரை நீர் வருவீர்? பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும். ஆண்டவரை எப்ப இந்த கோவிட் நீக்கும்? பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும். ஆண்டவரே எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனை எப்ப போகும்? பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும். That's the only answer Jesus gave. When he comes, he will take control of all the situation, not as an answer for your question, but to letting you go through the challenging situation. அப்ப அவர் சொன்னார் பரிசுத்த ஆவியானவர் வருவார். இங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் ஆன்சர் தான். பரிசுத்த ஆவியானவர் வருவார். அவர் வந்தாருன்னா என்ன செய்வார்? அதுக்கு ஆன்சர் இருக்கு. அவர் வரும் பொழுது ஒரே ஒரு காரியம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பலன் கிடைக்கும். You shall receive the power. You shall receive the power, and the power is to live as living testimonies, living witnesses for Jesus Christ. வல்லமை பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகம் முடிவு பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவர் வருவார், அவர் கொடுக்கிறது பலன், அதனால் நீங்கள் சாட்சியா இருப்பீங்க. மூன்று காரியம் தான், அதுக்கு மேல ஒன்றும் இல்லை. Holy Spirit, the strength or the power, and you shall be my witnesses. அப்படி என்ன நடந்தது? சரியா பெந்தெகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியானவர் வந்திறங்கினார். என்னத்துக்கு? நிறைய காரியங்களை நாங்க சொல்லுவோம், பரிசுத்த ஆவியானவருக்கு அது செய்து இது செய்து அப்படி இப்படி. பட் the very basic doctrine of the Holy Spirit is to strengthen every one of his disciples to become the witnesses of Jesus Christ, or witnesses for Jesus Christ. That's it. அதற்கு அடிப்படையில நாங்க இன்றைக்கு இந்த செய்தியை பார்க்க போறோம். நீங்கள் எனக்கு சாட்சியா இருப்பீங்க. எத்தனை பேர் நீங்க இந்த கொமர்ஷியல்ஸ் எத்தனை பேர் டிவி பாக்குறீங்க? டிவி பார்க்கக்குள்ள இந்த கொமர்ஷியல்ஸ் போடுவாங்க இல்லையா? அந்த கொமர்ஷியல்ஸ்ல பாத்தீங்கன்னா மெக்டொனால்ட் என்ன சொல்லுவாங்க, எங்கட இந்த முறை நாங்க ஒரு ஸ்பெஷாலிட்டி பர்கர் ஒன்று போட்டிருக்கிறோம், அது அந்த மாதிரி டேஸ்டா இருக்கும், அதுல இருக்கிற பேக்கன் அந்த மாதிரி இருக்கும், அதுல இருக்கிற கிரன்ச்சி, இட்ஸ் வெரி கிரன்ச்சி அண்ட் வெரி ஜூசி எல்லாம் போட்டு உங்களை எப்படியாவது வாங்க பண்ணிடும். That is how they work in the advertisement. அப்ப நீங்க என்ன செய்யறீங்க? சில நேரம் அதுல you are bought by the way they have allured you. நீங்க கடையில போய் அதை வாங்கி சாப்பிடுறீங்க. சாப்பிடக்குள்ள பாருங்க, அதே மாதிரி நல்ல ஜூசியா இருக்குது, அதே மாதிரி கிரன்ச்சியா இருக்குது. இட்ஸ் வெரி டேஸ்டி. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? My goodness, the way they advertised, these people have made it. சொன்ன மாதிரியே அப்படியே செய்துட்டாங்க ஐயா. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? அடுத்த தடவும் வாங்கலாம். அது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கு போய் சொல்லலாம். சரிதானே? அப்ப advertisements are promoting the products இல்லையா? advertisements எல்லாம் அவங்களோட ப்ராடக்ட ப்ரொமோட் பண்ணுகிறது. அதே மாதிரி இப்ப சில நேரம் உங்களுக்கு டிம் ஹார்டன்ஸ் இருக்கிற மாதிரி கனடாவில் உங்களுக்கு டங்கின் டோனட்ஸ் will say about their coffee or their donuts, and sometimes you are tempted to go and buy and see, oh, the way they advertise here, it is that very nice, very good. Appa you are satisfied and you feel like going and buying again and again. அதே மாதிரி நான் போன கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு ஆட் வந்தது. அதுல அந்த வாஷ்ரூம், அந்த டாய்லெட்ஸ் கழுவுற, அந்த வாஷ் பண்ற ஒரு கிளீனிங் ப்ராடக்ட் சொல்லியிருந்தான். It was very impressive, so I went and bought. வீட்டை அடிச்சா என்ன நடக்குது? இருந்த ஸ்டெயினும் போகல, இன்னும் it was adding extra stain to the washroom walls. So it was not up to the standard, and I will never recommend that one to anyone. Even I am not going to buy. But என்னுடைய முகம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நல்லா பார்த்துக்கோங்க. நான் போய் அந்த தலைமையில் வளர்ற ஒரு கிரீம் விற்கலாமா? யாராவது வாங்குவாங்களா? I cannot go and sell hair growing cream. Will anyone buy from me? No. அப்ப
பார்க்கணும், உங்களுக்கு புரியணும். We have to understand the advertisements are very, very important, so that when people listen to the ads and they will try to go, they will be prompted to go according to the promotion to buy, and when they buy, they say, good. The way they have advertised, this is working. அதே மாதிரி தாங்க இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களையும் உங்களையும், he is trying to make us the product of the Christianity. நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்று சொன்னா, you are the products from the Holy Spirit, so that people you are going to promote the Christianity by the way you are exposing yourself to the people. உங்களை பார்க்கிறவன் கிறிஸ்தவன் யார் என்று கண்டுகொள்ளுவான். உங்களை பார்க்கிறவன் ஐயோ இவர்களை போல நான் வாழணும் என்று சொல்லுவான். உங்களை பார்க்கிறவன் ஐயோ இவர்கள் இந்த பாடுகளை எல்லாம் என்ன சிரித்த முகத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லுவான். So we are the products on display, powered by the Holy Spirit, and to live as his witnesses. உங்களுக்கு விளங்குதான் நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தது அதுக்குத்தான். சும்மா தேவையில்லாம அங்கங்க எல்லாம் நிறைய டாக்டரின்ஸ் இருக்கு. நான் எதையும் power என்று சொல்லல. But Jesus Christ clearly told, when the Holy Spirit comes upon you, you shall receive power and you shall be my witnesses. அதுதான் அடிப்படை. அப்ப நாம இன்றைக்கு பார்க்க போறது பெந்தெகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். இன்றைக்கு பெந்தெகோஸ்தே சண்டே. குட். அவர் வந்ததுக்கு என்ன நோக்கம்? அந்நிய பாஷை இருந்தது இல்லைன்னு சொல்லல. அங்க மேல இருந்து நாவுகள் மாதிரி அக்கினி வந்து இறந்தது நல்லது. பலத்த சத்தம் உண்டானது, இடிமுழக்கம் போன்ற சத்தம் வந்தது, பெரிய காத்து அடிச்சது நல்லது, அன்றைக்கு பெரிய அறுவடை நடந்தது நல்லது, எல்லாம் நடந்தது குட். பட் எல்லாவற்றையும் விட்டுட்டு அடிப்படையான உபதேசம் ஆகிய அந்த பலன் உங்களுக்கு வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் வரும் பலன் உங்களை சாட்சியாக மாற்றாவிட்டால் நாங்க we are slightly diverting the most important doctrine of the Holy Spirit. அப்ப பரிசுத்த ஆவியானவர் பெந்தெகோஸ்தே நாள்ல வந்தது எதுக்கு? என்னையும் உங்களையும் சாட்சிகளாக மாற்றுவதற்காக. He want to change us to become his witnesses. அப்ப இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம் இந்த ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியினால் வருகின்ற இந்த பலன் எப்படி என்னையும் உங்களையும் அவருடைய சாட்சிகளாக மாற்றும் என்பதை குறித்து இன்றைக்கு நாங்க பார்க்க போகின்றோம். அப்ப முதலாவது உங்களுக்கு தெரியணும் பரிசுத்த ஆவியானவரால் வரும் பலன். நான் 3 டாபிக்ஸ் தான் எடுக்க போறேன். கூடிய அளவு எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள் அதை முடித்துவிட நான் முடித்து விடுவேன். சாரி, முயற்சி செய்யக்கூடாது, முடித்து விடுவேன். சரி, அப்ப முதலாவது the Holy Spirit's power. நான் இங்கிலீஷ்லயும் கொஞ்சம் போடுவேன் என்று சொன்னார். Some people, I think it's better for some of your congregation, they are not very familiar with Tamil and they are very fluent in English, so that I'll try to put few English highlights here and there. First one, the Holy Spirit's power is to make me what God wants me to be. நான் தேவன் அழைத்தபடி வாழ்வதற்கு அந்த பரிசுத்தாவியின் பலனுக்கு தேவை. The power is to become what God wants me to be. இன்னைக்கு நாம நினைக்கிறோம் பரிசுத்த ஆவி வந்தோடனே நான் உடனே பெரிய பெரிய மசில்ஸ் வந்துடும், எனக்கு நான் ஒரு சூப்பர்மேன் மாதிரி இப்படி பறக்க தொடங்கிடுவேன். No, God has called each and everyone with a special calling. ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. இப்ப நான் வந்து உதாரணமா எனக்கு மேல எங்களோட வீட்டுக்கு மேல வந்து பாருங்க, ஒரு பெரிய ஒரு பவர் கேபிள் போயிட்டு இருக்கு. 11,000 kV kilowatts. அதுல இருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் பவர் வந்து கொண்டிருக்கிறது. நான் அழைக்கப்பட்டது ஒரு 60 வாட்ஸ் பல்ப். பாருங்க, என்னுடைய அழைப்பு, என்னை ஆண்டவர் 60 வாட்ஸ் பல்பாக செய்து அழைத்திருக்கிறார். என் மனைவியை ஒருவேளை 250 வாட்ஸ் பல்பாக செய்து அழைத்திருக்கிறார். பாஸ்டர் டேனியல் 1000 வாட்ஸ் பல்ப், அவர் ஒரு பெரிய ஜெனரேட்டர் மாதிரி அழைத்திருக்கிறார். அப்ப என்ன நடக்குது? மேல பவர் போயிட்டு இருக்கு. அப்ப எனக்கு வர வேண்டிய பவர் எவ்வளவு சொல்லுங்க? இட்ஸ் only 60. அப்ப நான் இந்த 60 கொஞ்சம் தான் எரிவன், கொஞ்சம் தான் பிரைட்னஸ். அப்ப என்ன இங்க கொண்டு போய் போடுவாங்க, பாத்ரூம்ல கொண்டு போய் போடுவாங்க, இல்லாட்டி ஒரு ஸ்டோர் ரூம்ல கொண்டு போய் போடுவாங்க. All what I am supposed to do is to receive whatever I am capable of receiving and to give out
the maximum what I can do. புரியுதுதானே? அதே மாதிரி பாஸ்டருக்கு 1000 வாட்ஸ் ஏன்னா அவர் ஜெனரேட்டர். அவர் என்ன செய்வார்? அவருக்கு 1000 வரும். அப்ப அவர் வந்து பெரிய வேலை செய்வார். எனக்கு பக்கத்துல மனைவி இருந்து என்ன ஆண்டு பார்த்துட்டு இருக்காங்க. சரி, அவங்களுக்கு 250 கொடுக்கலாமே. அவங்க வந்து டைனிங் ரூம்ல இருக்கிற அந்த சாண்டிலியர் லைட்ஸ் 250 வாட்ஸ் அப்ப ரொம்ப அழகா எரிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்ப நான் என்ன செய்யலாம்? ஒரு நாளைக்கு ஐயோ எனக்கு ஒன்லி 60 தானே கொடுத்துருக்கு, பாஸ்டருக்கு 1000 கொடுத்துருக்குன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சண்டை பிடிக்க கூடாது. ஆண்டவர் எனக்கு 1000 வந்தா 60 வாட்ஸ் பல்புல 1000 வாட்ஸ் வந்தா என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம். I will burst and become nothing. எனக்கு 60 தான் ஐயா அழைப்பு. அப்ப நான் 60க்கு தான் நான் வேலை செய்யணும். பாஸ்டருக்கு 1000 வந்தா அவர் 1000, அவருக்கு 60 போனா அவரால் வேலை செய்ய முடியாது. அப்ப அவரவருக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. எந்த அழைப்பிலே நான் அழைக்கப்பட்டேன், எந்த அளவிலே எனக்கு ஒரு பவர் கொடுக்கப்பட்டது, வாட் இஸ் மை கெப்பாசிட்டி அண்ட் வாட் இஸ் த கெப்பாசிட்டி அண்ட் எலிஜிபிலிட்டி அண்ட் என்பதை பார்த்து அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே அதைத்தான் 2 பேதுரு 1 அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவது இல்லை. Confirm and make sure what is your calling and election. பெந்தெகோஸ்தே நாளன்று எத்தனை பேர் மேலே அந்த 120 ஒரு முக்கியமான ஆள் இருந்தார். யார் தெரியுமா? கிறிஸ்துடைய அம்மா. She was not a special woman that day. She was one among all the other 120 disciples and apostles. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கொடுக்கல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 120 இருந்தாங்க. அதுக்கு பிறகும் ஜனங்கள் வந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றார்கள். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரையும் பற்றி பைபிள் எழுதல. அந்த இடத்துல மட்டும்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் தாயை பற்றி சொல்லப்பட்டு, அதுக்கு பிறகு நீங்க அப்போஸ்தலர்களையோ எங்கேயோ நீங்க அதை காணல. அதுக்காக அவங்க தரம் குறைஞ்சவங்க அர்த்தம் கிடையாது. எத்தனையோ பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றார்கள் அந்த நாளிலே. ஆனா எல்லாரையும் பற்றி பைபிள்ல எழுதப்படல. ஆனால் அவரவருக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பின்படி அவர்கள் பல பல இடங்களுக்கு சென்று இன்றும் கூட எத்தனையோ பேர் எத்தனையோ இடங்கள்ல ஆண்டவருடைய வேலையை வல்லமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். So it is a calling wherever you are supposed to be and whatever you are supposed to do and however you are supposed to live, that is the calling. ஆகையால ஒருவரும் அங்க தளர்ந்து போகாதீங்க. சிலர் நாங்க அநேகமானவர்கள் எங்களுக்கு மிச்சம் கவலை என்ன, நான் அவரை போல இல்லையே, எனக்கு ஒரு மயக்க தந்தா நான் எவ்வளவு நல்லா பாடுவேன். ஐயா உங்களுக்கு தான் குரல் இல்லையே ஐயா, நீங்க பாடினா மட்டாக்கள் ஓடிடுவாங்களே, அப்ப உங்களுக்கு அது வேலை சரி வராது. அதுக்கு பதிலாக நீங்க ஒரு வேலை செய்யலாமே, நீங்க நல்லா ஜெபிக்கிறீங்களே, நீங்க ஜெபக்கூட்டத்தில் சேரலாமே ஐயா. And that is your calling. So see to that you identify and recognize your calling and fit into that. அப்படி சேரும் போது நீங்க பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை பெற்று உங்களை ஆண்டவர் எதற்காக அழைத்தாரோ அதிலே நிலைத்திருப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார். So better if you are not sure of your calling, better you kneel down, ask ஆண்டவரே நான் என்னதுக்காக அழைத்திருக்கிறீர்கள். ஆமென், அல்லேலூயா. பலன் எனக்கு கிரியை செய்யட்டும் என்று தேவனுக்கு நாங்க சொல்லுவோமாக. சரிதானே? இன்றைக்கு எல்லாரும் நினைக்கிறதுங்க, நான் ஒரு பேதுருவை போல, நான் ஒரு பவுலை போல, நான் ஒரு பில்லி கிரஹாமை போல, நான் ஒரு ரவிசக்கரேச போல, நான் ஒரு பெனிஹினை போல. பெனிஹின் ஐயா, பெனிஹின் பால், பில்லி கிரஹாம் இஸ் பில்லி கிரஹாம், ரவிசக்கரேஸ் இஸ் ரவிசக்கரேஸ். நான் யாரு? நான் லெஸ்லி ரவிச்சந்திரா. என்ன ஆண்டவர் லெஸ்லி ரவிச்சந்திராவாக அழைத்தால் நான் லெஸ்லி ரவிச்சந்திராவாக இருப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். So the number one, the power of the Holy Spirit is to be what I am supposed to be. இரண்டாவது, the power is given for you and me to do what He wants you to do. ஒன்று, நான் யாராக இருக்க வேணுமோ அப்படி இருக்க வேணும். இரண்டாவது, நான் எதை செய்வதற்காக அழைக்கப்பட்டேனோ அதை செய்யும்படியாக கர்த்தருடைய வல்லமை எனக்குள்ளே புறப்பட்டு வருகிறது. உங்களுக்கு தெரியும், நாம இப்ப
மாடர்ன் பெண்டிகாஸ்டல்ல ஆறு ரொம்ப துள்ளுவானோ, ஆறு ரொம்ப ஓடுவானோ, ஆறு ரொம்ப கத்துவானோ, நாங்க உடனே சொல்றோம், ஓ மை குட்னஸ், திஸ் மேன் இஸ் சோ ஃபுல் ஆஃப் பவர். இல்லையா? துள்றவன், பாடுறவன், ஆடுறவன் எல்லாரையும் சொல்றது, ஓ ஹி இஸ் ஸ்பெஷலி கிஃப்டட், ஹி இஸ் ஸ்பெஷலி பவர்ஃபுல். இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன், தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார், ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையா இருக்கிறார். அப்படி பெரிய சத்தம் போட்டோன்னு நீங்க உடனே அங்கிருந்து என்ன சொல்றீங்க? மை குட்னஸ், திஸ் மேன் இஸ் சோ ஃபுல் ஆஃப் பவர். இன்னொரு போதவர் வாரர் வந்து அவர் என்ன சொல்றார்? தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், ஆபத்து காலத்தில் அவர் அனுகூலமான துணை என்று ஒருவர் சொன்னார். நீங்க என்ன சொன்னீங்க? ஐயோ அவருக்கு ஆவியும் இல்லை அனலும் இல்லை. ஆனா ரெண்டு பேரும் ஒரு காரியத்தை தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ரெண்டு பேரும் ஒரே வார்த்தையை தான் சொன்னார்கள். மனுஷனுடைய பாய்ச்சலிலும் சத்தத்திலும் வல்லமை இருக்கிறதா? ஆண்டவருடைய வசனத்தில் வல்லமை இருக்கிறதா? It is the word of God that has the power, not your aggressive actions. அதான் ஒரு ஊழியக்காரன் சொன்னார், அப்படித்தான் முதல் பெரிய சத்தம் எல்லாம் போட்டார். ஒரு நாள் கேட்டாங்களா, ஐயா நீங்க முதல்லாம் சத்தம் போட்டெல்லாம் பாடி துள்ளி பிரசங்கம் பண்ணீங்களே, இப்ப வந்து அமைதியா இருந்து ஆறுதலான வசனம் பேசுறீங்க, ஆனா இப்ப நீங்க பேசுகிற வசனங்கள் ஆழமாகவும் எங்களை தொடுகிறதாகவும் இருக்கிறது, என்ன காரணம் என்று அவர் சொன்னார், the thunder only makes noise but the lightning kills. சத்தம், இடிமுழக்கம் சத்தம் தான் போடும், ஆனால் மின்னலோ it will kill. ஆகையினால் so I learned to thunder less and lighten more. புரியுதானே? நாம எதை செய்ய வேணும் என்பதுதான் முக்கியம். சரி, அதற்கு அடிப்படையாக ஒன்று கொரிந்தியர் 12:11 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரே ஆவியானவர் இவை எல்லாவற்றையும் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். நீங்க வேதத்தை பாத்தீங்கன்னா, வேதத்துல நமக்கு வித்தியாசமான அழைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறத பாக்குறீங்க. சிலரை அவர் பில்டர்ஸாக, கட்டிடம் கட்டுகிறவர்களாக, சிலரை அவர் ஓட்டக்காரர்களாக, சிலரை அவர் யுத்த வீரர்களாக, சிலரை அவர் மீன்பிடிக்கிறவர்களாக, எல்லாருக்கும் வித்தியாசமான காலிங் இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். And all these things are based on their activity. எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா அவரவர் என்னென்ன செய்ய வேணும். ஒரு farmer should do farming, the builder should build, or athlete he should run, the soldier should fight, fisherman should fish. அப்ப எல்லாருக்கும் ஏதோ ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு அழைப்பும் ஒரு வேலையோட இணைக்கப்பட்டு தான் இருக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறார்? நமக்கு என்னத்துக்கு அந்த பலன்? நீ அழைக்கப்பட்ட ஊழியத்தின் அடிப்படையில் நீ வேலை செய்ய வேண்டும் என்றுதான் நாங்கள் அழைக்கப்படுகிறது. தாளந்துகளின் உவமை உங்களுக்கு தெரியும். ஒருவனுக்கு 5 தாளந்து, ஒருவனுக்கு 2 தாளந்து, ஒருவனுக்கு 1 தாளந்து. ஏன்? ஒருவனால இன்னும் பெற்ற வேலை செய்யலும். He can handle 5 talents of job, fine. இன்னொருவனுக்கு 2, good. ஒருவனுக்கு 1. 5 தாளந்து எடுத்தவன் இன்னொரு 5 சம்பாதித்த உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்? நல்லது, உண்மை முண்ட ஊழியக்காரனே, good, he got the good certificate and commendation. அதுக்கு பிறகு 2 தாளந்து சம்பாதித்தவரும் வந்து காட்டினார், 2 சம்பாதித்தேன், வெரி குட், வெல் டன். ஆனா 1 தாளந்து சம்பாதித்தவர் வந்த உடனே அவர் என்ன சொன்னார்? நான் ஒன்றும் செய்யல, but you can have your talent back. See, I didn't lose anything. See, I am giving you back. So perfect, isn't it? அதுக்கு ஆன்சர் ஆண்டவர் என்ன ஆன்சர் சொன்னார்? என்ன சொன்னார்? You wicked and lazy servant. You wicked and lazy servant. பொல்லாதவனும் சோம்பலுமாகிய ஊழியக்காரனே. Careful everyone, இதை கேட்கிற ஒவ்வொருவரும், ஆண்டவர் உங்களை அழைத்திருந்து ஒரு வேலையை கொடுத்து நீங்க அந்த வேலையை செய்யாமல் போகும் போது உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து வருகின்ற அந்த ஒரு உறுத்துகின்ற வார்த்தை அல்லது நியாய தீர்ப்பின் வார்த்தை, the word of judgment is, you wicked and lazy servant. இன்றைக்கு அறிஞர்களை நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், எத்தனை பேர் ஆண்டோடைய வேலையில் ஆக்டிவாக வேலை செய்கிறோம்? இன்றைக்கு நிறைய காரியங்கள் எங்களை டைவர்ட் பண்ணது இல்லையா?
நிறைய காரியங்கள் எங்களை அங்கங்கமாக இழுத்து செல்கிறது இல்லையா? மீடியா, சோசியல் மீடியா, இந்த இன்டர்நெட் அண்ட் சோ மெனி திங். எத்தனையோ பேர் மண்டையை போட்டு நாங்க குழப்பி கொண்டிருக்கிறோம். அதுதான் அந்த நாள்ல மாத்தா செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? மாத்தாளே நீ அநேக காரியங்களை கொடுத்து கலங்குகிறாய். Don't do so many things that distracts from doing God's work. You better concentrate like your sister. என்ன வேலை செய்றீங்க? Are you giving your time and your energy to do God's work to the maximum and to the fullest? அதுக்குதான் ஆண்டவர், நம்ம ஆண்டவரை பற்றி அழகாக சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? என்ன அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 2 வசனத்துல ஆண்டவரை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும், நல்ல கவனிங்க, என்ன அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் முதலாவது செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின. எது ஃபர்ஸ்ட் வருது? செய்யவும், அதுக்கு பிறகு உபதேசிக்கவும். So he did, then he preached. I write you all about all that Jesus began to do and teach. So he puts work in front of his ministry. Working. இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் ஊக்கமாக நாங்க வேலை செய்தா இந்த நாட்டை அப்படியே ஆண்டவருக்குள்ளாக டப்பண்டு திருப்பிடலாம். இன்றைக்கு சோம்பாளி கிறிஸ்தவர்கள், டைவர்டட் கிறிஸ்டியவர்கள், டிஸ்ட்ராக்டட் கிறிஸ்டியன்ஸ். இன்றைக்கு என்ன நடக்குது? நாம வேலை செய்ய முடியாம இருக்கிறோம். அதுக்கு பிறகு ஆண்டவர் பலன் இல்லை என்று சொல்றோம். ஆண்டவர் சொன்னார், நோ, when the Holy Spirit comes, you shall receive power and you shall be my witnesses. You will work. If you don't work, that is your lookout. You are bringing shame. Let him not call us, you wicked and lazy servant. அப்போஸ்தலருடைய புத்தகத்துக்கு பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? தி ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தலர். அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள். அப்போஸ்தலருடைய நடபடிகள். It is the acts, it's the action of apostles. It is not the doctrine of apostles. It is not the prayer of apostles. It is not the preaching of apostles. And the புத்தகத்துக்கு பேரே என்ன? Acts of the apostles, because they were acting, they were action, they were in full action because of the Holy Spirit they received on the day of Pentecost, and they were started working for the Lord. Action. அடுத்தது மூன்றாவது, we receive power. முதலாவது, the power to be what we want, what God wants us to be. இரண்டாவது, the power to do what God wants us to do. மூன்றாவது, the power to face suffering what God wants us to go through. தேவன் அனுமதிக்கும் பாடுகளை சகிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து நமக்கு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் வாழ்கின்ற இந்த உலகம் சபிக்கப்பட்ட உலகம். அது உங்களுக்கு தெரியுமா? ஆதியாகமம் 3 அதிகாரத்துல முதல் மனுஷன் பாவம் செய்த உடனே ஆண்டவர் ஒரு சாபத்தை கொடுத்தார். அது ஆதியாகமம் 3 அதிகாரம் 17-18 சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன? அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்க தனியை புசித்தபடியினாலே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். கஷ்டகாலமா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ நாட்டினது ஒன்று முளைக்காது, வெளியில இருந்து உரத்தான் சாப்பிடும். So we are in a cursed situation because of the sin. அப்ப நாம என்ன செய்யறோம்? ஒரு கஷ்டமான சூழ்நிலையில், அப்ப இந்த உலகமே சபிக்கப்பட்ட நிலையில இருக்கும் பொழுது வியாதிகள் வருவதும் வேதனைகள் வருவதும் இட்ஸ் அன்அவாய்டபிள், தவிர்க்க முடியாதது. அப்ப இந்த நிலையில ஆண்டவர் சொல்ற, அதுக்குள்ளாலே நீ போக வேணும். If you are going through a difficult thing, you need power and the strength. The strength will be given to you through the Holy Spirit's anointing. Pentecost day it started. பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பேர் இருக்கு தெரியுமா? அவருக்கு அந்த கிரீக்ல வந்து பெராக்லிட்டஸ் என்று சொல்லுவாங்க, தமிழ்ல இங்கிலீஷ்ல கம்ஃபர்டர் என்று சொல்லுவாங்க. தேற்றரவாளன் தமிழ்ல. அவர் தேற்றுகிறவர். எப்ப உங்களுக்கு தேற்ற வேணும்?
ஒருவர் உங்களை தேற்றணும்னா என்ன, நீங்க சிரிச்சிட்டு இருக்கக்குள்ள வந்து தேற்றுவாங்களா யாராவது? கவலைப்படும் போது, துக்கப்படும் போது தான் தேற்றுவார். அப்ப பரிசுத்தவானுடைய பேர் வந்து he is a comforter. He comforts when you go through difficult times and go through the losses and pain. அப்ப அதுக்கு தான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்திலே வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். So the Holy Spirit is the comforter, and when he comes, he will give us the strength to go through the pain and suffering that we are going through, whichever is allowed by God. மற்றது இன்னொரு காரியம் நான் சொல்லணும். ஒரு உங்களுக்கு அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் அந்த வீட்டுல கொழுவிருப்பீங்க, அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ்ல என்ன சொல்லுதோ, அவர் ஒரு கம்ப்ளைண்ட் பண்றார், என்ன ஆண்டவரே, நான் நீங்களும் நடந்து போற மாதிரி நான் அந்த கடற்கரையில காலடிகள் இருந்தது, ஆனா இப்ப ஒரு காலடி தான் இருக்குது, என்ன ஒரு செட் ஆஃப் ஃபுட் பிரிண்ட்ஸ் அது. பட் ஹேப்பன், அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீயும் நானும் நீ சந்தோஷமா இருக்கும் போது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நடந்து போனோம், இப்ப உன்னால நடக்க முடியாது, you are going through difficult times. So what I did, I was carrying you on my shoulder, that's why you can see only one set of footprints. பாருங்க, கஷ்டமான நேரத்துல நம்மள ஆண்டவர் விட்டுட்டு போறது, he is always carrying us on his shoulders, right? That is our God. That is the work the Holy Spirit is doing, to fill you with the power to face the suffering and to go still through victoriously. மற்றது 91ஆம் சங்கீதம் நாங்க வாசிப்போம், என்ன வாசிக்கிறோம், ஆபத்து காலத்தில் நாங்க அவரை நோக்கி கூப்பிடுவோம். எப்ப கூப்பிடுவோம்? ஆபத்து காலத்தில். அப்ப அவர் நம்மோட கூட இருந்து நம்ம தப்பு வைப்பார். So it speaks about the difficult times. சங்கீதம் 46 முதலாம் அதிகாரம் 46 என்ன சொல்லப்படுகிறது? தேவன் நமக்கு அடைக்கலமும் எலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர், ஆகையினால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பர்வதங்கள் பெருக்கினால் பர்வதங்கள் அழிந்தாலும் நாங்கள் பயப்படோம். என்ன சொல்லுது? ஆபத்து காலத்தில் அவர் அனுகூலமான துணை. எப்ப துணையாம்? ஆபத்து காலத்தில். சிங்க கோய்க்குள்ள தானியேலை போட்டாங்க, என்ன நடந்தது? God rescued him. Shadrach, Meshach, Abednego, he was thrown into the fiery furnace. God rescued them. முன்னால செங்கடல், பின்னால Egyptian army. God rescued them. See, the Bible is so full of miracles of God rescuing them through their difficult situation. அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பலன் தருகின்றார். அதைத்தான் நாங்க பார்க்கிறோம். என்னன்னா 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் தொடங்கி சில வசனங்களை வாசிக்கிறேன். இந்த மகத்துவமான வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கின்றோம். பவுல் சொல்றார், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. அப்ப நமக்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, நாம் ஆவிக்குரிய ஒரு போராட்டத்தில் இருக்கிறோம். We are in the spiritual warfare, you know that. எந்த warfare, நீங்க தமிழ் படம் பாத்தீங்கன்னா warfare, அந்த சண்டை நடந்தா கதாநாயகன் எல்லாரையும் அடிச்சு போட்டு அப்படி 10 பேர் 20 பேர் அடிச்சு போட்டு சும்மா அப்படி நிற்ப. No, in the real warfare you are also being attacked. உங்களுக்கும் அடிவிடும், அவங்களையும் அடிவிடும். ஆனா எங்களுடைய எதிரி யார்? The one who challenged Jesus Christ. Our arch enemy is a very dangerous man, the dangerous fellow. நாங்க அதுக்குதான் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு தேவவசனமாகிய பட்டயத்தை எடுத்து விசுவாசம் என்னும் கேடத்தை எடுத்து ஜெபம் என்கின்ற அந்த ஸ்ட்ராட்டஜியோட போய் போராடும் போது அடிப்பான், குத்தும், அம்புகள் குத்தத்தான் செய்யும், வேதனைகள் வரத்தான் செய்யும். Because you are in the warfare. That is your calling. அப்படி நடக்கும் போது என்ன நடக்கும்? நானும் தாக்கப்படுவேன், அதே நேரத்தில் நானும் தாக்குவேன்.
அப்ப விழுந்து போகும்போது பரிசுத்தாவியானவர் வந்து சொல்றார், வேற எழும்பு, திருப்பி தண்டபடி, I am your comforter, I am your paracletus, fight. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு போராட்டத்தின் வாழ்க்கை. தாக்குதல் வரும், suffering வரும், but we will have the victory because of the anointing of the Holy Spirit that gives us the power to go through the suffering and to overcome. இப்போ விளங்குதான், நீ பரிசுத்தாவியானவர் பல நிமிடத்துக்கு தேவை. பிரச்சனைகளுக்கு கூடாக நாங்கள் கடந்து செல்லும் போது, வேதனைகளை சந்திக்கும் பொழுது, தவிக்கும் வேளைகள் வரும்போது, இழப்புகள் வரும்போது, அவை ஊடாக நாங்கள் கடந்து செல்வதற்கு ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற அந்த பலன் தான் இது. மற்றது பாருங்க, இன்னொரு முக்கியமான காரியம் முடிக்க போறோம் பாஸ்டர், கோச்சுக்காதீங்க, முடிக்க போறேன் என்றால், இந்த பாடுகள் வரும்போது நாம் யார் என்பதும் சில நேரம் அதன் மூலமாக வெளிவரும். நமக்குள்ள என்ன இருக்கு என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு பாடுகளையும் ஆண்டவர் அனுமதிக்கிறார். எப்படி? இப்ப நான் முட்டி இருக்குல்ல, ஒரு பானை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பானை நிறைய யூ ஹேவ் வெனிலா மில்க் ஷேக், நல்லா இருக்கு இல்லையா? ஒரு பானை முழுக்க வெனிலா மில்க் ஷேக், வெரி நைஸ். பட் அங்க பானை ஒன்றும் தெரியாது, கவ் இருக்குது, முன்னுக்கு ஒட்டி இருக்குது கிறிஸ்தவன். இன்னொரு பானை இருக்குது, அதுவும் கவ் பண்ணி இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்குது? டாய்லெட்ல இருந்து வந்து அசுத்தமான டர்ட், அசிங்கமான நாட்டம் அடிக்கிற டாய்லெட் வேஸ்ட் அதுக்குள்ள இருக்கு. ரெண்டும் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப உள்ளுக்கு என்ன இருக்கிறதுன்றதை காண்பிக்கணும். என்ன செய்யணும்? யூ கிவ் அ நைஸ் கிக், அடிங்க, அடிச்சதை கூட அசைங்க, வேதனைகள் வரட்டும், துன்பங்கள் வரட்டும், உள்ளுக்குள்ள. That's what sometimes it happens. அப்ப வரும்போது உள்ளுக்கு இருந்து என்ன வரும்? வெளியில, உள்ள இருக்கிறது வெளியில வரும். வெனிலா மில்க் ஷேக் இருக்கிற பானையிலிருந்து என்னங்க வரும்? வெனிலா மில்க் ஷேக் தான் வெளியில வரும். The sweetness, when you are filled with the sweetness of Jesus Christ, during the time of your shaking and agitation and the suffering, you will spill out the sweetness of Jesus Christ. But whereas you are filled with the dirt and the worries and everything that is not of Christ, when you are shaken, what you are going to spill out? That dirt. சில நேரம் ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார், அனுமதிச்சு போட்டு காட்டுவார், ஐயா, this is what you are, better you be changed. இல்லையா? அப்ப ஆண்டவர் நமக்கு இந்த வேளையில திருப்பி சொல்றார், உன் கண்ணீர்கள் நீ பரலோகத்துக்கு போ. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, Revelation 21:3 and 4ல, நீ பரலோகத்துக்கு போகும் வரை உன் கண்களில் கண்ணீர் இருக்குமாம். அதுதான் Revelation 21:3 and 4. நான் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் பரலோகத்தில் தான் துடைப்பார். அப்ப பரலோகத்தில் தான் கூட கண்ணீர் துடைக்கும்டா, பூலோகத்தில் இருக்கும் போதே நீங்க கண்ணீரோட வாழ வேண்டிய அழைப்பிலே தான் இருக்கிறோம். ஆகினால் என் அருமையானவர்களை, இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள எனக்கு கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர் பாருங்க. இந்த நாள நம்மோட பேசணும். பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு கொடுக்கப்பட்டார்? நாம சாட்சிகளாக, நம்மை பார்த்து மற்றவர்கள் நானும் கிறிஸ்தவனாக வர வேணும், என்னை பார்த்து மற்றவர்கள் நானும் ஆண்டவருடைய பிள்ளையாக வரணும் என்று சொல்லத்தக்கதாக என்னுடைய சாட்சி வாழ்க்கை அமைவதற்கு பரிசுத்த ஆவியானவர் பலன் கொடுத்திருக்கிறார். முதலாவது, டு பி வாட் ஐ ஆம் சப்போஸ் டு பி, நான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ அப்படி நான் வாழ வேணும். இரண்டாவது, எதை செய்யும்படி அழைக்கப்பட்டேனோ அதை செய்யும்படி வாழ வேணும். மூன்றாவது, எந்த பாடுகளுக்குள்ளாக நான் கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அனுமதிக்கிறாரோ அவற்றை சகிப்பதற்காக நான் ஆண்டவருடைய பலத்தை பெற்றவனாக இருக்கிறேன். That is how I become the witness of God. அப்படி நான் போகும்போது கோவிட் சிச்சுவேஷன்ல அடிபட்டு இருக்கிறவன் என்ன பார்த்து, oh my goodness, he is also going through the same suffering, but he is different. ஓடி வந்து கேட்பான், இப்படி ஐயா நீங்க இதெல்லாம் சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கீங்க. Because then you can say, I have the strength from the Holy Spirit. I am a witness. Then you are winning a man for the Lord. Christian life is not spectacular things. Christian life is not performance-oriented things. Christian life is basically a lifestyle that we are living. நாம் வாழுகின்ற வாழ்க்கை தான் கிறிஸ்தவம். அதற்கு நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து வருகின்ற பலன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா இரக்கம் நிறைந்த தகப்பனே, இந்த நாள் எங்களோடு பேசியதற்காக நன்றி. அழைக்கப்பட்ட அழைப்பு, செய்யப்பட வேண்டிய வேலை, நடந்து செல்ல வேண்டிய கடினமான பாதை, இவற்றின் ஊடாக உங்களுடைய பலனங்களை நிரப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கும் பிதாவே. ஆமென்.
Over Amen.